நண்பர்களே, நம்ம தென்காசி ரியல் எஸ்டேட் சார்பா நிறைய நண்பர்களே நம்ம தென்காசி ரியல் எஸ்டேட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குறைஞ்ச பட்ஜெட்டில் 15 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு கட்டணும், அதுக்கு தக்கன இடம் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அப்ரூவ்டு பிளாட் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே சூப்பரான பிளாட் கொண்டு வந்திருக்கோம். தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4 கிலோமீட்டர் கிழக்க, பாவூர் சித்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் மேற்க, ரெண்டுக்கு நடுவில் கேடிசி நகர் இருக்கு. கேடிசி நகர்ல இருந்து கல்லூரணி போகிற ரோட்டில் அப்ரூவ்டு லேஅவுட்டுங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹைவே ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம சொல்லக்கூடிய பிளாட் இருக்குது. 3 சென்ட்டுக்கு 2 லட்சம், 6 லட்ச ரூபா ஒரு பிளாட் முடியுது. பாக்கி ஒரு 8 லட்ச ரூபா ஒரு வீட்டை கட்டிடுங்க லோனை போட்டு. லோ பட்ஜெட்டு, அழகா வீடு கட்டலாம். சுத்திலும் வீடு கட்டக்கூடிய இடம். இந்த ஹைவே ரோட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர். சுத்திலும் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. வாங்க அந்த பிளாட்டை உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். யாரு உபயோகப்பட்டு நினைக்கிறீங்களோ அவங்களோட நண்பர்களே, நம்ம சொன்ன பிளாட்டை பார்க்க போற வழியில கூடிய வீடுகள் எல்லாமே எல்லாம் நிறைய டெவலப் ஆயிருக்க ஏரியா பார்த்துக்கிடுங்க. இந்த ரோட்ல அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். போய் அப்படியே ரைட் கட் பண்ணோம்னா நம்ம சொல்லக்கூடிய லேஅவுட் வந்துடும். நல்ல ஒரு அருமையான லேஅவுட்டு, அப்ரூவ்டு பிளாட்டு. மொத்தத்திலே 3 சென்ட் தான். வாங்க அந்த இடத்த போய் பார்ப்போம். நம்ம பிளாட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது எல்லாமே. எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு பாருங்க. பஞ்சாயத்து வாட்டர் டேங்க் இருக்குது. உங்களுக்கு இதில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய வீடுகளுங்க. இதில் இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கூல் இருக்குது. மிடில் ஸ்கூல் 2 இருக்குது, ஹை ஸ்கூல் 1 இருக்குது. நல்ல மெயினான ஊர். கல்லூரணியில் வருது. நல்ல மெயினான ஏரியா. எவ்வளோ வீடுகள் இருக்குது பார்த்துக்குங்க. இந்த ஏரியா அந்த ரோடு முடிஞ்ச உடனே ரைட் சைடில் கட் பண்ணுற இடத்துல தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த பிளாட் வருது. அழகாக நீங்கள் எடுத்து வீடு கட்டலாம். குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு 15 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னு சொன்னால் இந்த இடத்த அழகாக செலக்ட் பண்ணலாம். நம்ம சொன்ன பிளாட் இந்த பிளாட் தாங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்கள், இது ஒன்று. இந்த பக்கம் கல், அப்படியே பின்ன கல். 25.5க்கு 53 அந்த மாதிரி வரும். தெற்கு பார்த்த பிளாட்டு, 3 சென்ட். நிறைய நண்பர்கள் 15 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு வீட்டை கட்டணும், எங்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தென்காசியிலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, சொந்த வீடு ஒரு 15 லட்ச ரூபா கட்டணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்ற இடம் இதுதான். பக்கத்தில் பாருங்க, ஒரு சுற்றி வீடுகள் இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்து பசங்களாம் போறாங்க பாருங்க. இது எல்லாமே வழிபாதை. இது எல்லாமே அப்ரூவ்டு வழிபாதை. 21 அடி ரோடு. இப்போ நம்ம இடத்துக்கு வர்றது 16 அடி வழி. இதெல்லாமே பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் போட்டு வீடு கட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நல்ல இன்ஜினியர் இல்லை, குறைஞ்ச பட்ஜெட்டில் அப்படின்னு சொன்னால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்ம டீமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு லோன் போட்டு பண்ணி கொடுக்கணும், லோன் போடுறதுக்கு நீங்கள் அலைய முடியாது அப்படின்னா லோனும் நாங்களே போட்டு கொடுத்துட்றோம். இதை விட உங்களுக்கு யார் சௌகரியம் பண்ணி தருவா சொல்லுங்கள்? ஒரு 15 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு தேடுறவங்க தாராளமாக இந்த இடத்த முதல்ல எடுத்து போடுங்க. கட்டாயம் வீடு கட்டிக்கலாம். இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடுறேன், பிள்ளைங்க காலத்தில் ஃபியூச்சரில் ஒரு பெரிய பணம் வேணும், பிள்ளைங்களுக்கு ஒரு பள்ளிக்கூட செலவு, ஒரு படிப்பு செலவு, ஒரு காலேஜில் ஃபீஸ் கட்டுறது, ஒரு கல்யாண செலவு, இந்த மாதிரிலாம் ஃபியூச்சரில் வரும், அதுக்கு எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போடுறாங்க. இப்போதைக்கு நான் அது சீட்டு கம்பெனியில் போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது போல போடுறேன்னு சொன்னீங்கன்னா வேலையை இந்த பிளாட் எடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லேஅவுட்டில் கிட்டத்தட்ட 6 வீடுகள் நம்மளே பிளாட் வீடு கட்டுறவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். 6 வீடுகள் வந்துருச்சுன்னா இதோட விலை சென்ட் 3 லட்ச ரூபாய்க்கு குறையாம போகும். நான் உங்கள்ட்ட ஓப்பனாக உண்மையை சொல்லுதேன். மற்றவங்கள மாதிரி உள்ளொன்று வெளியொன்று கிடையாது. நேராக இடத்து உங்கள்கிட்ட கூப்பிட்டு போகிறோம். நேராகவே பேசிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு உபயோகப்படுதோ அவங்கள்ட்ட பகிர்ந்து கொடுங்க. நன்றி.